அத்தியாயம் அத்தக்வீர். மக்காவில் அருளப்பட்டது. வசனங்கள் 29. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால். சூரியன் சுருட்டப்பட்டு விடும்போது, மேலும் தாரகைகள் உதிர்ந்து விடும்போது, மேலும் மலைகள் நடத்திச் செல்லப்படும் போது, மேலும் 10 மாத நிறை கர்ப்ப ஒட்டகங்கள் அப்படியே விட்டுவிடப்படும் போது, மேலும் வனவிலங்குகள் ஒன்று திரட்டப்படும் போது, மேலும் கடல்கள் கொளுத்தப்படும் போது, மேலும் உயிர்கள் உடல்களுடன் ஒன்றிணைக்கப்படும் போது, மேலும் உயிருடன் புதைக்கப்பட்ட சிறுமியிடம் அவள் எக்குற்றத்திற்காக கொல்லப்பட்டாள் என்று கேட்கப்படும் போது, மேலும் வினைச்சுவடிகள் விரிக்கப்படும் போது, மேலும் வானத்திரை அகற்றப்படும் போது, மேலும் நரகம் எரிக்கப்படும் போது, மேலும் சுவனம் அருகே கொண்டு வரப்படும் போது, அந்நேரத்தில் ஒவ்வொரு மனிதனும் எதனை கொண்டு வந்துள்ளான் என்பதை அறிந்து கொள்வான். அவ்வாறில்லை, மீண்டும் மீண்டும் திரும்பி வரக்கூடிய மறையக்கூடிய தாரகைகள் மீதும், விடைபெற்றுச் செல்லும் இரவின் மீதும், புலரும் வைகரையின் மீதும் நான் சத்தியம் செய்கின்றேன். உண்மையில் இது கண்ணியமிக்க தூதர் ஒருவரின் வாக்காகும். அவர் வலிமையுடையவர், அரிசுக்குரியவனிடம் உயர் மதிப்பு பெற்றவர். அங்கு அவருடைய கட்டளை ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அவர் நம்பிக்கைக்குரியவராயும் இருக்கின்றார். மேலும் மக்காவாசிகளே, உங்கள் நண்பர் பைத்தியக்காரர் அல்லர். திண்ணமாக அவர் அந்த தூதரை தெளிவான அடிவானத்தில் கண்டார். மேலும் அவர் மறைவான உண்மைகள் எனும் இந்த அறிவை மக்களிடம் எடுத்துக் கூறும் விஷயத்தில் கஞ்சர் அல்லர். மேலும் இது விரட்டியடிக்கப்பட்ட ஷைத்தானின் சொல்லும் அன்று. பின்னர் நீங்கள் எங்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள்? இதுவோ அனைத்துலக மக்களுக்கும் உரிய ஓர் அறிவுரையாகும். உங்களில் நேர்வழியில் நடந்திட விரும்பும் ஒவ்வொருவருக்கும் உரியது. மேலும் நீங்கள் நாடுவதால் எதுவும் நடந்துவிடப் போவதில்லை. பிரபஞ்சம் அனைத்திற்கும் அதிபதியான அல்லாஹு நாடாத வரையில்.